இருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் என்ன? அதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அசல் என்ன கொடுத்துருக்காங்க? 8500 ரூபா. 3 வருஷத்தில் நம்ம வட்டி மொத்தமாக செலுத்துறது 11,050 ரூபா. நமக்கு 3 வருஷத்தில் 3 ஆண்டில் வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா வட்டி 2,550 ரூபா. இது ரெண்டையும் கழிச்சோம்னா 11,050 8,500 ரெண்டையும் கழிச்சோம்னா 2,550 ரூபா வட்டி. இப்போ 3 வருஷம் வட்டி வீதம் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அசல் 8,500 எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. நம்ம இப்போ வட்டி வீதம் தான் பார்க்கணும். அது 100 டிவைட் பை 100. இங்கிட்டு வட்டி 2,550. இதை டிவைட் பண்ணோம்னா இதை கேன்சல் பண்ணோம்னா 1 5 17 5 85. இங்கே 5 டிவைட் பண்ணால் 5 65 1 5 10 510. இது 3 டிவைட் பண்ணோம்னா இது 170. டிவைட் பண்ணோம்னா 10. அப்போ இங்கே வட்டி வீதம் நமக்கு 10%.